இருக்கிறது, நாங்கள் யாரிடத்தில் போவோம் என்று சொல்லி பேதுரு கேட்கிறார். அப்பா, அதே போல நாங்க உண்மை நம்பி வந்திருக்கிறோம். அப்பா இயேசுவே, அப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறப்பா. உண்மை நம்பி வந்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. இவர்களுடைய எல்லா காரியங்களையும், எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் வெற்றியை கொடுக்கும்படி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அதாவது தேவனை பத்தி நமக்கு தெரியணும். தேவனை பற்றி நாம் தெரியாமல் இருக்க கூடாது. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று தெரிஞ்சாதான் அவர் என்ன செய்ய முடியும், நம்ம ருசி பார்க்க முடியும். அத வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ருசிக்கணும். ருசிக்கணும் அவங்களை போய் தெரிஞ்சாதான் ருசிக்க முடியும். ஒரு கடை ஒன்று புதுசா ஒரு ஹோட்டல் திறந்துருக்காங்க. அந்த ஹோட்டல்ல பிரியாணி நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. போய் சாப்பிட்டா தானே தெரியும் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு சொல்லி. சாப்பிட்டாதான், சாப்பிடாம உட்கார்ந்த இடத்துல நல்லா இருக்கும் நல்லா இருக்குன்னு சொன்னா தெரியுமா? தெரியாது. போய் சாப்பிடணும். அதே போலதான் தேவன் நல்லவர், நல்லவர் தான் அவர் வந்து. ஆனா அதை நம்ம என்ன செய்யணும், ருசித்து பார்த்திருக்கணும். அப்ப ருசித்து பார்க்க என்ன அர்த்தம்னா, தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நான் அறிஞ்சிருக்கேன். அதான் ருசித்து பார்க்கிறது. அல்லேலூயா. நம்முடைய தேவன் அவர் வேதத்துல சொல்லும் பொழுது அவர் நல்லவராகவே இருக்கிறார். அது இஸ்ரவேலுக்கு அவர் சுத்த இருதயமுள்ள சுத்த இஸ்ரவேலுக்கு நல்லவராகவே இருக்கிறார். நன்மை செய்யும்படி அவர் சுற்றி தருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவர், வல்லவர். நிறைய காரியங்களை நாம் நினைச்சிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். அவர் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், செங்கடலை இரண்டாய் பிளந்தவர். அது மாத்திரல்ல, யோர்தானை பின்னிட்டு போக செய்தவர். அந்த செங்கடலை இரண்டாய் பிளந்து அந்த செங்கடலே பார்வோனுடைய பார்வோனும் அவருடைய சேனைகளும் வருது. அதை திறந்தது யாருக்கு? இஸ்ரவேலுக்கு. செங்கடலை இரண்டா பிளந்தது யாருக்கு? உங்களுக்கும் எனக்கும். ஆனா அதுல இன்னொருத்தர் வராங்க. இதுல நமக்காக கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றிருக்கிறோம். நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை இன்னொருத்தர் பெற்றுக்கொண்டு சொல்லி உள்ள வராங்க. ஆண்டவர் பார்த்தாரு, இவங்களுக்கு தான் ஆசீர்வாதம், அவங்களுக்கு கிடையாது சொல்லி கடலை அனுப்பிச்சார். அந்த தரையை அனுப்பிச்சா மூடி விட்டார். இல்லையா? அதனால நம்முடைய ஆசீர்வாதத்தை யாருமே கொடுக்க முடியாது. அவ்வளவு நல்லவராக இருக்கிறார். நிறைய அற்புதங்கள் செய்தவர். அதாவது பேதுருவை கடல்ல நடந்து வா என்று சொன்னார், அவனும் நடந்தான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். இல்லையா? ஆண்டவர், அதாவது ஒரு பெண் இறந்து கொஞ்ச நேரம் ஆச்சு, கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, அந்த பெண்ணை உயிரோடு எழுப்பினார் என்று பார்க்கிறோம். அது மாத்திரல, ஒரு பையன் மரிச்சு பாடையில கொண்டு போறாங்க. எங்க சுடுகாட்டுக்கு பாடையில கொண்டு போறாங்க. அப்படிப்பட்ட அந்த பையனை உயிரோட எழுப்பினார். அதே போல லாசருவை குறித்து பார்க்கும்போது மரிச்சு 3 நாள் ஆகி போச்சு. எத்தனை நாள்? 3 நாள் ஆகிடுச்சு. 3 நாள் கழிச்சு 4வது நாள்ல உயிரோடு எழுப்பினார். இப்படி நிறைய அற்புதங்கள் செய்தவர், அதிசயங்களை செய்தவர். இன்னும் நம்முடைய தேவனை பத்தி இதைத்தான் நாம் தெரிந்திருக்கிறோம். அவருடைய குணங்களை பத்தி நாம் என்ன தெரிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அவருடைய குணங்களை நாம் பார்க்கும் பொழுது அந்த குணங்கள் நமக்கு வரும். அல்லேலூயா. அதனால நாம் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு ஆதாரமா ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை நான் வாசிப்போம். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்றார். நல்லா கவனிக்கணும். மனுஷன் தனியாய் இருப்பது நல்லதில்லைன்னு சொல்லி ஏற்ற துணை என்ன செய்கிறார்? உண்டாக்குறார். வாசிப்பார். தேவனாகிய கர்த்தர் நல்லா கவனிங்க. மிருகங்களையும் பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவனிடத்தில் கொண்டு வந்தார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். நம்முடைய தேவனை குறித்து நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் உருவாக்குகிற தேவன். உருவாக்குகிற தேவன், சிருஷ்டிகர். எப்படி?
அதாவது இந்த பூமி இன்னைக்கு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது, வானம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்குது. அதாவது அவர் சிருஷ்டிகராய் இருக்கிறார். எல்லாவற்றையும் உருவாக்குனது யாரு? ஆண்டவர் தான். அல்லேலூயா. இதை எங்கனாலும் சொல்லலாம். ஆண்டவர் தான் பூமியை உண்டாக்கினார், பரலோகத்தை வானத்தை உண்டாக்கினது ஆண்டவர், சூரியனை உண்டாக்கினவர் ஆண்டவர், நட்சத்திரங்களை உண்டாக்கினவர் ஆண்டவர், எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் ஆண்டவர். இன்னும் வேதம் சொல்லும் பொழுது மிருகங்களை உண்டாக்கினது யாரு? ஆண்டவர். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, அதாவது மிருகமா இருக்கிற குரங்குல இருந்து மனுஷன் வந்தானா, மிருகமா இருக்கிற குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பொய், அதெல்லாம் உண்மை கிடையாது. அதெல்லாம் உண்மை நினைக்காதீங்க. குரங்கு பார்க்கும், குரங்கு முகத்தை பார்த்துருப்போம்ல எல்லாரும், பார்த்துருக்கீங்களா இல்லையா? நம்ம முகம் குரங்கு முகம் மாதிரியா இருக்கு? அப்படி இருக்கா? அப்படியா நம்புறோம். சில நேரம் நம்புறாங்க, குரங்குல இருந்து மனுஷன் உண்டாக்கப்பட்டான் அப்படின்னு சொன்னா அந்த குரங்குல இருந்தா மனுஷன் உண்டாக்கப்பட்டான்னு சொல்லி நிறைய பேர் நம்புறாங்க. குரங்குல இருந்து ஒரு மனுஷன் வந்தா குரங்க போலதான் இருப்பான். அவனுடைய முகம் குரங்க போல இருக்குமா இல்லையா? இருக்கணும். அதான் உண்மை. அப்ப குரங்கு போல நம்ம முகம், நமக்கு வால் இருக்கா? நமக்கு வால் இருக்கா? ஆனா குரங்குக்கு வால் இருக்கு. ஆனா குரங்க போல மனுஷன், குரங்கு மூலமா தான் மனுஷன் வந்தான்னு சொல்றோம். இப்போ வால் நமக்கு இருக்கணுமே, வாழும் இல்ல, குரங்கு போல முகமும் இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா மனுஷன் குரங்குல இருந்து உண்டாக்கப்பட்டான்னு சொல்லி சொல்றோம். ஆனா மிருகங்களை உண்டாக்கினவர் ஆண்டவர். அல்லேலூயா. அடுத்து பறவைகளை உண்டாக்கினது யாரு? ஆண்டவர். இப்படி எல்லாவற்றையும் ஆண்டவர் உண்டாக்கினார். உண்டாக்கின அந்த ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அந்த மிருகங்களெல்லாம் கொண்டாந்து விட்டு ஆதாம் தான் கொண்டாடுறாரு. யார்கிட்ட கொண்டாடுறாரு? இந்த ஆதாமை உண்டாக்குனது யாரு? ஆதாம் உண்டாக்குனது யாரு? என்ன சொல்லுங்க, முடிக்கீங்க. ஆதாம் உண்டாக்குனது குரங்கு, அதாவது மிருகங்களை உண்டாக்குனது ஆண்டவர், பறவைகளை உண்டாக்குனது ஆண்டவர், மனுஷர்களை உண்டாக்குனது யாரு? ஆண்டவர். அல்லேலூயா. முதல் மனிதனாய் காணப்பட்ட ஆதாமை உண்டாக்கினது யாரு? ஆண்டவர். இப்படி முதல் மனிதனாய் இருக்கிற அந்த ஆதாமை ஆண்டவர் உண்டாக்கி என்ன செஞ்சார் தெரியுமா? அவனை மிருகங்களுக்கு பெயர் வைக்கணும்னு சொல்லி கொண்டாந்து கொடுக்கிறார். அல்லேலூயா. நல்ல நல்ல ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். மனுஷனை உண்டாக்குனது யாரு? ஆண்டவர். அவருடைய ஒரு மண்ணினால் பிசைந்து அவருடைய நாவின் சுவாசத்தை கொடுத்து மனுஷனை உண்டாக்கினார். அதாவது சரீரம் இருக்கு தெரியுமா? இந்த சரீரம் மண்ணினால் உருவாக்கப்பட்டது. அதனாலதான் செத்த பிறகு மண்ணில கொண்டு அடக்கம் பண்றாங்க. இல்லையா? ஏன்னா சரீரம் மண்ணானதா இருக்கிறனால மண்ணானது மண்ணுக்கு திரும்பணும் சொல்லி மண்ணில கொண்டு போய் அடக்கம் பண்றாங்க. அப்ப இந்த சரீரம் மண்ணா இருக்கிறது. அதனால மண்ணினால் இந்த சரீரத்தை உண்டாக்கினால் நமக்குள்ள இருக்கிற ஆவி ஆத்துமா இருக்குல்ல, ஆவி ஆத்துமா, இந்த ஆவி ஆத்துமா தேவனுக்குரியது. இல்லையா? அப்போ இந்த ஆவி ஆத்துமா பரலோகத்துக்கு போகுது, இந்த சரீரம் மண்ணுக்கு போகுது. இல்லையா? இப்படி மண்ணினால் இந்த உருவாக்கப்பட்ட இந்த மனுஷனை என்ன செய்யறாருன்னா மிருகத்தை கொண்டு வந்து இதுக்கு என்ன செய்ய? பேர் வை. என்ன வைக்கணுமா? பெயர் வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எல்லா மிருகமும் யாருக்கு முன்னாடி வந்து நிக்கி? ஆதாம் முன்னாடி நிக்கி. ஆண்டவருக்கு பெயர் வைக்க தெரியுமா தெரியாதா? மனுஷனை உண்டாக்குனது ஆண்டவர், மிருகங்களை உண்டாக்குனது ஆண்டவர், எல்லாத்தையும் உண்டாக்கினவர். அதுக்கு பெயர் வைக்க தெரியாதா? அவருக்கு தெரியும். ஆனாலும் இங்க ஆதாமை பெயர் வைக்க சொல்லுகிறார். என்ன காரணம் என்றால் ஆண்டவர் மனுஷர்களை மதிக்கிறவர். மனுஷர்களை மதிக்கிறவர். தன்னால உண்டாக்கப்பட்ட மனுஷனா இருந்தாலும், தன்னால உருவாக்கப்பட்ட மனுஷனா இருந்தாலும் அவனை மதிக்கிறார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். மனுஷரை ஆண்டவர் மதிக்கிறார், மரியாதை கொடுக்கிறார். மனுஷர்களுக்கு மரியாதை கொடுக்கிறார். தனக்கு கீழே இருக்கிற மனுஷன் தான் ஆதாம். தனக்கு கீழே இருக்கிற மனுஷன் தான், தனக்கு மேலான மனுஷன் கிடையாது. தன்னால உண்டாக்கப்பட்ட மனுஷனுக்கு ஒரு பெரிய ஒரு மரியாதை கொடுக்கிறார். ஆண்டவர் வானத்தை உண்டாக்கினவர், பூமியை உண்டாக்கினவர், உலகத்தையே சிருஷ்டித்தவர். ஆனா மனுஷனுக்கு மரியாதை கொடுக்கிறார். இதுதான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷனுக்கு மரியாதை எங்கேயா இருக்கா? இன்னைக்கு மனுஷர்களை அற்பமா எண்ணி கொண்டிருக்கிறார்கள்.
இன்னைக்கு காலகட்டத்துல நாம் பார்க்கும் பொழுது மனுஷர்களை அற்பமா எண்ணுகிறார்கள். இன்னைக்கு கீழே இருக்கிற மேல இருக்கிறவன் கீழே இருக்கிறவனை மதிக்கிறது கிடையாது, அற்பமா நினைக்கிறது. புருஷன் நல்லா கவனிக்கணும், புருஷன் யாரு? ஆண்கள். புருஷன் யாரு? ஆண்கள். பெண்கள், அதாவது பெண்களை வந்து இழிவாய் ஒரு அற்பமாய் மதிக்கிறது கிடையாது. அதாவது அந்த காலத்துல தான் அப்படி இருந்துச்சு, மதிக்க மாட்டாங்க, அப்படி இப்படி இருந்துச்சு. அப்படியே பெண்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து 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 இன்னைக்கு பெண்கள் வந்து நல்லா இதோ ஆயிட்டாங்க, அடிமை இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனாலும் இன்னைக்கு நிறைய இடத்துல பெண்கள் அடிமையா தான் இருக்கிறார்கள். ஆண்கள் என்ன செய்றாங்க? பெண்களை ஆட்டி படைத்து கொண்டுதான் இருக்கிறாங்க, அடிமைப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். மதிக்கிறது கிடையாது, ஆண்கள் பெண்களை மதிக்கிறது கிடையாது. நீங்க அப்படிதான் இன்னைக்கு உலகத்துல இருக்கிறாங்க. என்னதான் இன்னைக்கு விஞ்ஞானம் எவ்வளவோ வளர்ந்தாலும், எவ்வளவோ அறிவுகள் பெருத்தாலும், பெண்களை இன்னைக்கு சில இடத்துல மதிக்கிறது இல்ல, மதிக்க மாட்டேங்காங்க. குடும்பத்துல இருக்கிறவர்கள் இன்னொரு நமக்கு தனக்கு கீழே இருக்கிறவங்கள மதிக்க மாட்டேங்காங்க. இன்னைக்கு மரியாதை கிடையாது, எங்க பார்த்தாலும் மரியாதை கொடுக்க மாட்டேங்காங்க. மரியாதை இருக்கா? மேல இருக்கிற அதிகாரி கீழே இருக்கிற அதிகாரிக்கு மரியாதை கிடையாது. நம்ம ஒண்ணுமே இல்ல, நம்ம பகுதியில இருக்கிறோம், பகுதியில நாமும் வீடு கட்டி இருக்கிறோம், நமக்கு நம்ம கூட நிறைய பேர் வீடு கட்டி இருக்கிறாங்க. அப்போ ஒரு நல்ல ஒரு உயர்ந்த நல்ல ஒரு வீட்டுல இருக்கிற மனுஷன் தனக்கு கொஞ்சம் கம்மியாய் ஒரு சின்ன வீட்டுல இருந்தா அவனை மதிக்கிறது கிடையாது. மதிக்கிறாங்க மதிக்கலையா? இது இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்குது. இன்னைக்கு மதிப்பு என்பது, மரியாதை என்பது யாருக்குமே இன்னைக்கு மனுஷனை கொடுக்க மாட்டேங்க. மனுஷனை மதிக்கிறதே கிடையாது. ஆனா உங்களையும் என்னையும் உண்டாக்கின ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை மதிக்கிறவராய் இருக்கிறார், நமக்கு மரியாதை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை மதிக்கிறது யாரு? ஆண்டவர் நம்மை மதிக்கிறார். எல்லாரும் நம்மளை அற்பமா எண்ணுகிறார்கள். எல்லாருமே இன்னைக்கு மனுஷன் பார்த்து அற்பமா எண்ணுகிறான். நல்லா கவனிங்க, உங்க கவனம் இங்க இல்ல. இன்னைக்கு மனுஷன் இன்னைக்கு என்ன கிடையாது? மதிக்கிறது கிடையாது. ஆனா தேவன் ஒவ்வொரு மனுஷரையும் கனப்படுத்துகிறார். ஒவ்வொரு மனுஷரையும், அவங்க சின்னவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும். நல்லா பாருங்க, ஆதாம் அவர் மூலமாய் உருவாக்கப்பட்டவன், அவனுக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்கிறார். நீ பேர் வைப்பா, நீ பேர் வை, இந்த மிருகத்துக்கு நீ பேர் வை. இன்னைக்கு யானை நம்ம சொல்றோம், அந்த யானைக்கு பேர் வச்சது யாரு? ஆதாம், கடவுள் இல்ல. இன்னைக்கு யானைய நம்ம நாயை கூப்பிடுறோம், யானைய கூப்பிடுறோம், புலிய கூப்பிடுறோம், சிங்கத்தை கூப்பிடுறோம். இதெல்லாம் யாரு பேர் வச்சானா? ஆண்டவர் இல்ல, ஆதாம். எவ்வளவு மரியாதை கொடுத்திருக்காரு பாருங்க. இங்க கவனிங்க சின்ன பசங்கலாம், அப்புறம் பேசுங்க. அதாவது எவ்வளவு மதிப்பு கொடுக்கிறார் பாருங்க ஆதாமுக்கு. நீ பேர், இன்னைக்கு எல்லா மிருகங்களையும் பேர் வச்சு நாம் சொல்லுகிறோம், எல்லா பறவைகளுக்கும் நாம் பேர் வைக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் யார்? பேர் வச்சது யாரு? ஆதாம். ஆண்டவர் அவ்வளவு மரியாதை ஆதாமுக்கு கொடுத்தார். தன்னால உருவாக்கப்பட்ட மனுஷன் என்று சொல்லி அவனை அற்பமா எண்ணல. அதான் தேவன். அதனால தேவன் எல்லா மனுஷர்களையும் மதிக்கிறவர், மரியாதை கொடுக்கிறவர். ஆனா அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் மற்றவர்களை மதிக்கிறது கிடையாது, மற்றவர்களுக்கு மரியாதை கொடுப்பதும் கிடையாது. மற்றவர்களை அற்பமா எண்ணுவது, இழிவா எண்ணுவது, இப்படித்தான் இன்றைக்கு இருக்கிறோம். அல்லேலூயா. நான் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எல்லா மனுஷர்களையும் நேசிக்கிறவர், எல்லா மனுஷரையும் மதிக்கிறவர். அல்லேலூயா. அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, அவர்களை மதிக்கிறவர் தான் கர்த்தர். அல்லேலூயா. தேவனை தேடி வருகிற, தேவனை நம்புகிற எல்லாரையும் கர்த்தர் மதிக்கிறார். அல்லேலூயா. நமக்கு மரியாதை கொடுக்கிறார். தேவன் நம்மளை கனப்படுத்தி வைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய மதிப்பு பாருங்க. ஆதாமுக்கு எவ்வளவு பெரிய கனம் என்பது மரியாதைக்கு உரிய வார்த்தை. அவ்வளவு பெரிய கணத்தை ஆதாமுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அதே போலதான் உங்களையும் என்னையும் கணத்துக்குரியவர்களாய் வைத்திருக்கிறார் ஆண்டவர். நம்மளை அற்பமா வைக்கவில்லை. அதனால நாம் அற்பமானவர்கள் என்று மற்றவர்கள் சொல்லலாம், மற்றவர்கள் முன்னாடி மற்றவர்கள் நம்மளை இழிவானவர்கள் என்று நினைக்கலாம், அற்பமானவர்கள் என்று நினைக்கலாம். ஆனா தேவனுக்கு முன்பாக நாம் கனமுள்ளவர்கள். அல்லேலூயா. தேவனுக்கு முன்னாடி எப்படி இருக்கிறோம்? கனமுள்ளவர்களா இருக்கிறோம். அதாவது ஆதாம் குறிச்சு பார்க்கும்போது எல்லாத்துக்கும் பேர் வச்சான். எவ்வளவு அவங்க பாருங்க, யோசிச்சு பாருங்க. அது அப்புறமா பேசுறேன்.
அதனால ஆண்டவர் மனுஷர்களை மதிக்கிறவர். இங்க மனுஷரை மதிக்கிறவா யோசிச்சு பாருங்க. நம்ம ஆண்டவர் பிள்ளைன்னு சொல்றோம், ஆண்டவரை ஏற்று கொண்டு இருக்கிறோம் சொல்றோம். நமக்கு கீழே இருக்கிறவங்க நம்ம மதிக்கிறோமா? நம்ம கீழே இருக்கவங்க மதிக்கிறதே கிடையாது. இப்ப நல்லா பாட தெரிந்தவன் பாட தெரியாதவங்க என்ன செய்ய மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. அபிஷேகம் பெற்றிருக்கேன்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்கும், அதாவது சொல்லுவாங்க நான் அபிஷேகம் பெற்றிருக்கேன், நான் பரிசுத்தாவினால அந்நிய பாஷெல்லாம் பேசுறேன். அந்நிய பாஷை பேசாத பார்த்து அற்பமா நினைக்கிறது. வெள்ளை சேலை கட்டுறவங்க, வெள்ளை ட்ரெஸ் போடுற பேண்ட் ஷர்ட்டை போடுறவங்க, அதை கலர் ட்ரெஸ் போடுறவங்களை பார்த்துட்டு மதிக்கிறதே கிடையாது. இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு மதிப்பு மரியாதை மனுஷர்களுக்கு இன்னைக்கு இல்ல. ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்கணும், மனுஷர்களை மதிக்க கத்துக்கணும். மனுஷர்களுக்கு மதிக்கிறதே இன்னைக்கு இல்ல. அவங்க கீழே உள்ளவங்க, இன்னைக்கு கீழ் ஜாதி மேல் ஜாதி இப்படிலாம் பார்த்து மனுஷர்களை மதிக்கிறதே இன்னைக்கு கிடையாது. மனுஷர்களை அற்பமா எண்ணுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களாய் நீங்கள் நான் இருக்கக்கூடாது. நம் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் மற்றவர்கள் யாரையுமே அற்பமாய் எண்ண மாட்டார். அல்லேலூயா. யாரையுமே ஒரு சங்கீதத்தில் அவர் அற்பம், அதாவது எந்த மனுஷரையும் அற்பமாய் எண்ணவே மாட்டாராம். யாரையுமே அருவருக்க மாட்டாராம், அற்பமாய் எண்ணவும் மாட்டாராம் யாரையுமே, எந்த மனுஷரையுமே. ஆனா இன்றைக்கு அவரால் உண்டாக்கப்பட்ட நாம் மற்றவர்களை அற்பமா எண்ணுகிறோம், இழிவாய் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதனால நாம் யாரையும் என்ன செய்யக்கூடாது, அற்பமா நினைக்க கூடாது. எல்லாருமே கர்த்தருக்கு முன்னாடி கணத்துக்குரியவர்கள். இன்னைக்கு இந்த இடத்துல எனக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்கிறீங்க, நீங்க எல்லாமே கர்த்தருக்கு முன்பாக கணத்துக்குரியவர்கள். அப்போ கர்த்தருக்கு முன்பாக நீங்க கணத்துக்குரியவர்களா இருக்கும் பொழுது நான் அற்பமா நினைச்சா அதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? அல்லேலூயா. அதனால யாரையுமே நம்ம என்ன செய்யக்கூடாது, அற்பமா எண்ணக்கூடாது. மனுஷர்களை என்ன செய்யணும், மதிக்க கத்துக்கணும். மனுஷர்களை மதிக்கணும், மதிக்காம இருக்கக்கூடாது. நமக்கு கீழே இருக்கிறவங்களையும் மதிக்கணும், மேல அதிகம் நமக்கு கீழே வேலை செய்யற என்ன செய்யணும், மதிக்கணும், மதிக்க கத்துக்கொள்ள வேண்டும். அதாவது எல்லா வேலை, இன்னைக்கு நிறைய வேலை செய்யறாங்க, இன்னைக்கு நிறைய வேலை, ரோட பெருக்குறாங்க, பெருக்கிற வேலை பண்றாங்க. அவங்க எல்லாம் ஒரு தூசணமாய் பார்க்கறது, ஒரு அற்பமா பேசுறது, அவங்களுடைய உடை, அவங்களுடைய நடை, அவங்க பார்க்கிற வேலையை பார்த்து அற்பமா என்றது. இப்படி யாரையுமே நம்ம மனுஷன் விட அற்பமா, எந்த மனுஷன் வந்து கணத்துக்குரியவன், மனுஷன் கணத்துக்குரியவனா இருக்கிறதுனால மனுஷனை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். அதனால தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம், மற்ற மனுஷர்களை பார்க்கிற நாம், நம்ம கூட இருக்கிற மனுஷர்களை பார்க்கிற நாம் எல்லாரும் என்ன செய்யணும், கனப்படுத்த வேண்டுமே தவிர அவர்களை உதாசனப்படுத்த கூடாது. அல்லேலூயா. நம்ம கூட இருக்கிற எல்லாரும் என்ன செய்யணும், கனப்படுத்தணும். அல்லேலூயா. கணவன் மனைவியை கனப்படுத்தணும், மனைவி கணவன் என்ன செய்யணும், கனப்படுத்தணும். யாரையுமே கனவீனப்படுத்தாம படுத்தக்கூடாது, நல்லா கனப்படுத்தணும், மதிக்க கத்துக்கணும். மனைவி ஒண்ணு செய்தால் அந்த மனைவியை மதிக்க கத்துக்கிட்டால் அந்த மனைவி என்ன செய்வார், நமக்கு இன்னும் நல்ல அன்பு என்ன செய்ய, அன்பு காட்டுவாங்க. மதிக்காம என்ன செய்ய இருக்கவே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் முதலாவது மதிக்கிறவர், மனுஷர்களை மதிக்கிறவர், மரியாதை கொடுக்கிறவர், யாரையுமே அற்பமா எண்ண மாட்டார். அதாவது ஒரு ஆலயத்துக்கு 2 பேர் போனாங்களாம். ஆலயத்துக்கு 2 பேர் போறாங்க. ஒருத்தன் பேர் வந்து பரிசேயன், ஒருத்தன் பேரு ஆயக்காரன். நல்லா கவனிக்கணும், பரிசேயன் ஆயக்காரன் 2 பேர் போறாங்க. இந்த 2 பேர் யார் என்றால், பரிசேயன் என்றால் நல்லா ஜெபிக்கிறவன். எப்படிப்பட்டவன், நல்லா ஜெபம் பண்ணுவான், நல்லா பிரசங்கம் பண்ணுவான். அவங்கள போல போதிக்க யாராலையும் முடியாது, நல்லா போதிப்பாங்க. இந்த வேதத்தை நல்லா தெரிந்தவங்க யாரு, பரிசேயர்கள். பரிசேயர்கள் நல்ல வேதத்தை தெரிந்தவர்கள். இப்படி நல்ல வேதத்தை தெரிந்த ஒரு மனுஷன் உள்ள வரான், ஆலயத்துக்கு வரான். ஒண்ணுமே தெரியாத ஒரு பேதை, ஒண்ணுமே தெரியாத ஒரு மனுஷன். அவன் வந்து ஒரு பாவியான மனுஷன், ஆண்டவரை பத்தி அவனுக்கு தெரியாது. ஒரு 2 பேர் இப்படி உள்ள வராங்க. உள்ள வந்து 2 பேர் ஜெபம் பண்றாங்க. 2 பேரும் முதலாவது ஜெபம் பண்ணாரு பரிசேயன். யாரு, நல்ல வேதத்தை பத்தி தெரிஞ்சவன், நல்லா பிரசங்கம் பண்ணுவான், நல்லா பாட்டு பாடுவான், எல்லாம் செய்வான். ஆனா கூட ஒருத்தன் வந்திருக்கான், கூட பக்கத்துல ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான். உட்கார்ந்து இருக்கிற அந்த மனுஷனை பார்த்து
மனுஷனை பார்த்து என்ன சொன்ன, ஜோமனும் என்ன சொன்னா, ஆண்டவரே நான் அவனை போல இல்ல. யாரை போல இல்ல? பக்கத்துல இருக்கிற மனுஷனை பார்த்து சொல்லுதான், நான் அந்த ஆயக்காரனை போல இல்ல. இல்லையா? அந்த ஆயக்காரனை போல நான் இல்ல ஆண்டவரே. நான் நல்லா என்ன செய்யறேன், தசம பாகம் கொடுக்கிறேன், நல்லா என்ன செய்யறேன், ஜெபிக்கிறேன், உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறேன். என்ன சொல்றான்? கூட வந்திருக்கிற அந்த மனுஷனை பார்த்து இவனை போல நான் இல்ல, அற்பமா என்றான். யார? கூட இருக்கிற மனுஷர்கள். ஆலயத்துக்கு எல்லாருமே வருவாங்க, ஆலயத்துக்கு எல்லாருமே வருவாங்க. பரிசுத்தவான்களும் வருவாங்க, அசுத்தம் செய்களும் உள்ள வராம இருப்பாங்களா? அதாவது நோவா ஒரு பெரிய பேழையை உண்டாக்குனார். அந்த பேழைக்குள்ள யானை உள்ள போச்சு. யானை போச்சா இல்லையா? பெரிய ஒரு பேழையை உண்டு பண்ணாரு. பேழைக்குள்ள யானை போச்சு, புலி போச்சு, சிங்கம் போச்சு, எல்லாம் போச்சு. எல்லாமே அந்த பேழைக்குள்ள இருந்துச்சு. அந்த பேழைக்குள்ள எங்க இருக்கு? பாம்பு அங்கதான் இருக்கு. பாம்பு எங்க இருக்கு? பேழைக்குள்ளதான் இருக்கு. இந்த பாம்பு தான் ஏதேன் தோட்டத்துல என்ன வந்துச்சு, பிசாசாய் வந்துச்சு பார்க்கும். அப்போ நல்லா கவனிக்கணும். அந்த பாம்பு மூலமா பிசாசு வந்தான் என்று நான் பார்க்கிறோமே, அந்த பாம்பு எங்க இருந்துச்சு? வேலைக்குள்ளதான் இருந்துச்சு. வேற எங்க இருந்துச்சு? அப்போ சபைக்குள்ள பாம்பு இருக்கும். சபைக்குள்ள பாம்பு இருக்கதான் செய்யும். சபைக்குள்ள சிங்கம் இருக்கும். சிங்கம்னா என்ன தெரியுமா? சிங்கம் ஆளுகை செய்யும், மற்றவங்களை அதிகாரம் பண்ணும். மற்றவங்கள அவங்களுக்கு சிங்கத்துக்கு வேலையே தான் வேலை. அப்படி என்ன செய்யணும்? மற்றவங்கள ஆளுகை செய்யணும். காட்டுக்கு ராஜாவா அந்த வேலை என்னது? ராஜான என்ன வேலை? மற்றவங்களை கீழ்படுத்தணும், மற்றவங்களை அதிகாரப்படுத்திட்டு வாழணும். இதுதான் சிங்கம். அது நல்ல ஒரு காரியம் கிடையாது. அதனால சிங்கத்தையும் என்ன செய்யறதுக்கு வேலைன்னு என்னது? சபைதான். அப்போ ஒரு சபைக்குள்ள சிங்கமும் இருக்கும், பாம்பும் இருக்கும். நரியை குறித்து பார்க்கிறோம். நரி என்னது? தந்திரம் உள்ளது. நரி எப்படிப்பட்டது? தந்திரம் உள்ளதா இல்லையா? நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம், நரி தந்திரம் உள்ளது. அப்படிப்பட்ட தந்திரம் உள்ள அந்த நரி கூட எங்க இருக்கு? சபையில தான் இருக்கு, வேற எங்கேயும் இல்லை. அப்போ சபைன்னு வச்சுக்கிட்டா சபைக்குள்ள எல்லாருமே இருக்கதான் செய்வாங்க. பாம்பா ஒருவேளை ஒரு சில பேர் பாம்பா இருப்பாங்க, ஒரு சில பேர் நரியா இருப்பாங்க, ஒருவேளை ஒரு சில பேர் சிங்கமா இருப்பாங்க, சில பேர் வேண்டாம் சொல்ல வேண்டாம் யானையா சில பேர் இருப்பாங்க, சில பேர் புலியா இருப்பாங்க. இப்படி நிறைய சொல்லலாம். இப்போ சபைக்குள்ள வந்து எல்லாருமே இருப்பதான் செய்வாங்க. ஆனா யாரையும் என்ன செய்யக்கூடாது? அற்பமா பேசக்கூடாது, இனிவா யாரையும் பேசக்கூடாது. இல்லையா? ஏனென்றால் சிங்கம் ஒரு நாள் ஆண்டவருக்கு பிரியமாய் மாறும். தந்திரமாய் இருக்கிற நரி அந்த தந்திரத்தை ஒரு நாள் விட்டு ஆண்டவருக்கு பிரியமாய் மாறும். இல்லையா? அதனால அந்த நரி தந்திரக்காரி, அவன் தந்திரக்காரன் அதுன்னு சொல்லி அவனை அற்பமா என்ன கூடாது, அவனை இழிவா பேசக்கூடாது, அவனை துரத்தவும் கூட. இல்லையா? புரிஞ்சிருச்சா? துரத்தவும். அவன் நிறையா இருக்கான், பாம்பா இருக்கு அப்படின்னு அடிச்சு கொள்ளணும்னு நினைக்க கூடாது. பாம்பு உள்ள வந்துருச்சுன்னா என்ன செய்யணும்? அடிச்சு கொள்ளணும்னு கூட. அல்லேலூயா. அதனால சபை என்றால் எல்லாருமே உள்ள இருப்பாங்க. நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க, மேல் ஜாதியும் இருப்பாங்க, கீழ் ஜாதியும் இருப்பாங்க. ஆனா எல்லாருமே என்ன செய்யணும்? மதிக்க கத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எல்லாருக்குமே என்ன செய்யணும்? மரியாதை கொடுக்கணும். அல்லேலூயா. எல்லாரையுமே கனப்படுத்த வேண்டும். யாரையுமே அற்பமா என்ன கூட. நீங்க குடும்பத்துல பாருங்க, கணவன் மனைவிய அற்பமா என்றது. ஒருவேளை கணவர் படிச்சவரா இருந்தா படிக்காத மனைவிய அற்பமா என்றது. இப்படி கணவன் மனைவிக்குள்ள ஒரு மதிப்பு மரியாதை கிடையாது, கனப்படுத்துறதே கிடையாது. கணவன் மனைவியை கனப்படுத்தணும், கணவன் மனைவியை கனப்படுத்தணும், மனைவி கணவனை கனப்படுத்தணும். அதே போல பிள்ளைகளை கனப்படுத்த வேண்டும், பிள்ளைகள் பெற்றவர்களை கனப்படுத்த வேண்டும். இப்படி கனப்படுத்தி ஒருவருக்கொருவர் நினைச்சணும், கனப்படுத்தி வாழ வேண்டும். இதை தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் நம்முடைய தேவனும் அதான் செய்கிறார். மேல இருக்கிற அதிகாரி ஒரு மேனேஜரா ஒருத்தர் இருக்காருன்னா கீழே இருக்கிற சூப்பர்வைசர் நினைச்சணும் மதிக்கணும். கீழே இருக்கிற சூப்பர்வைசரை மதிக்கணும், தனக்கு கீழே வேலை பார்க்கிறவங்களும் மதிக்கணும். அப்பெல்லாம் இன்னைக்கு மரியாதை இல்லை, மனுஷரை இன்னைக்கு மதிக்கிறதே கிடையாது. இல்லையா? அதனால
தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் மனுஷர்களை மதிக்கிறவர். அல்லேலூயா. அவர் உங்களை என்னையும் மதிக்கிறார். அற்பமா என்ன, அவர் நம்மை கனப்படுத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது, நம்முடைய ஆண்டவரை குறித்து பார்க்கும் பொழுது நல்லா அதே அந்த வசனம் நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் உண்டாக்குனாரு, எல்லாவற்றையும் செஞ்சவர் தான். ஆனா பேர் வைக்கிறத மட்டும் யார்கிட்ட கொடுத்தாரு? ஆதாம்கிட்ட கொடுத்தார். அப்ப இது வந்து ஒரு காரியம் புரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் நாம தான் செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் நினைக்கிறார். புரியுதா புரியலையா? இப்போ ஒருத்தருக்கு ஒரு வேலைக்கு போறான்னு வச்சுக்கோங்க, எல்லா வேலையும் நான் தான் செய்யணும், நான் தான் செய்யணும். யார் செஞ்சாலும் பிடிக்காது. மற்றவங்க செஞ்சா மற்றவங்களை செய்ய விடுறதே கிடையாது. ஒரு இடத்துல பேச போறேன்னா மற்றவங்களை பேச விடுறதே கிடையாது. வேலை செஞ்சாலும் சரி, பேசினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நான் தான் செய்யணும். என்ன தவிர வேற யாரும் செய்யக்கூடாது. இல்லையா? அது மோசமான ஒரு குணம். இன்னொருத்தர் வந்து செய்யறது மற்ற இன்னொருத்தருக்கு பிடிக்காது. புரியுது நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அதாவது ஆண்டவர் நான் தான் எல்லாத்தையும் செய்யணும், நான் தான் அப்படி கிடையாது. ஆனா இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் எல்லாத்தையும் நான் தான் செய்யணும், எல்லாத்தையும் நான் தான் செய்யணும். வேற யாரும் செய்யக்கூடாது. அந்த நினைப்பு நமக்கு இருக்கக்கூடாது. மற்றவங்களை என்ன செய்யணும்? மற்றவங்களை என்ன செய்யணும்? உருவாக்கணும். மற்றவங்களை உருவாக்குகிற தன்மை, இந்த தன்மை நமக்கு வேணும். இல்லையா? ஆனா ஆண்டவருக்கு அந்த தன்மை இருந்தது. அல்லேலூயா. மற்றவர்களை உருவாக்கி பார்க்கிற, மற்றவர்களை உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. மற்றவர்களை உயர்த்தி அழகு பார்க்கிறவர், தன்னோடு கூட இருக்கிறவங்க உயரத்துல வச்சு அழகு பார்க்கிறவர் தான் நம்முடைய தேவன். ஆதாம உயரத்துல வைக்கிறார், ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல வைக்கிறார். பேர் வைக்கிறதுனா சும்மாவா? அது ஒரு அதிகாரம், ஒரு நல்ல ஒரு உயர்வுக்கு அடையாளம். அப்போ ஆதாமை ஆண்டவர் சார் முதலாவது அவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்தார், இரண்டாவது அவன் என்ன செய்கிறார்? உயர்த்தி வைக்கிறார். ஆண்டவர் அப்படிப்பட்டவர், தன்னோடு கூட இருக்கிறவர்களை உயர்த்தணும். அவங்க கீழே போயிடக்கூடாது. எங்க போயிடக்கூடாது? கீழே போயிடக்கூடாது. தன்னோடு கூட இருக்கிறவர்கள், தன்னால உருவாக்கப்பட்டவர்கள், தன்னால சிருஷ்டிக்கப்பட்டவன் ஆதாம், அவன் நினைச்சவன கீழே போயிடக்கூடாது, அவன் நல்ல ஒரு உயரத்தில் இருக்க வேண்டும் என்று நினைச்சவர் தான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. இதே போலதான் இந்த காலங்களில் உங்களையும் என்னையும் உயர்த்தி வைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால நீங்க கீழே என்ன செய்ய, கீழே போக விட மாட்டார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை இப்படியே கீழேயே போயிருமோ? நிறைய பேருக்கு என்ன இல்லை, உயர்வு கிடைக்க மாட்டேங்குது. உயர்வு கிடைக்க மாட்டேங்குது. எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் சரி, வாழ்க்கையில முன்னேறி போக முடியவில்லை. ஒரு உயரத்துக்கு நம்மளால நினைச்சுள்ள போக முடியல. ஆனா நீங்களும் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் நம்மளை உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிறவர். அல்லேலூயா. ஆதாமுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கு பாருங்க. எல்லா மிருகத்தையும் எல்லா பறவையும் கொண்டாந்து விட்டுட்டு எப்பா நீ இதுக்கு பேர் வைப்பான்னு சொல்லும் பொழுது எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்க. இதான் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி அழகு பார்க்கிறது, மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி அழகு பார்க்கிறது. இந்த குணம் நம்மகிட்ட இருக்கா? ஆண்டவர்கிட்ட அது இருக்கு. யோசிச்சு பாருங்க. ஆதாமு பேர் வையின்னு சொன்ன அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? அதே அந்த வசனத்துல கீழே உள்ள வசனம் சொல்லும் போது அவனுடைய விழா எலும்புல இருந்து யார் எடுத்தார்? ஆண்டவர் ஒரு மனுஷி எடுக்கிறார். அதாவது விழா எலும்புல இருந்து ஒரு துணை எடுக்கிறார். இதுல இருந்து விழா எலும்புல இருந்து அந்த விழா எலும்புல இருந்து எடுக்கப்பட்ட அந்த அந்த பெண்ணுக்கு பேர் வைன்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பான். அப்போ ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா நம்மை சந்தோஷப்படுத்தி சந்தோஷத்தை கொடுத்து நம்மை அழகு பார்க்கிறவர். அல்லேலூயா. நமக்கு என்ன தருவார்? சந்தோஷப்படுத்துவார். நான் சொல்றது புரியுதா இல்லையா? சந்தோஷப்படுத்துவார், மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி அழகு பார்க்கிறது. இந்த குணம் நல்ல ஒரு குணங்க. இந்த குணம் ஆண்டவர்கிட்ட இருக்கு. மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறது, மற்றவங்களை வேதனைப்படுத்துறது இல்லை, மற்றவங்களை கஷ்டப்படுத்துறது அல்ல, மற்றவங்களை துக்கப்படுத்துறது அல்ல, மற்றவங்களை நம்ம கூட இருக்கிறவங்க என்ன பண்றது? சந்தோஷப்படுத்துறது. இதான் ஆண்டவர். இப்ப ஆண்டவர் நம்பி நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்பி
நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்ம துதிக்கிறோம், ஆண்டவர் நம்ம தெய்வமா ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அப்போ அவர்கிட்ட வந்த நம்மை அவர் என்ன பண்ணுவாரா? சந்தோஷப்படுத்தி அழகு பார்ப்பார். நம்மளை துக்கப்படுத்தி பார்க்க மாட்டார். நம்ம கண்ணீரோட இருப்பதை அவரு பார்க்க மாட்டார். நம்முடைய கண்ணீரை களிப்பாய் மாற்றி அழகு பார்ப்பார். நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அழகு பார்ப்பார். இதான் நம்முடைய தேவன். அதனால நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், முதலாவது நமக்கு மரியாதை கொடுக்கிறவர், நம்மை கனப்படுத்துகிறார். இரண்டாவது அவர் செய்கிற காரியம் நம்மை சந்தோஷப்படுத்துகிறார். என்னப்படுத்துகிறார்? சந்தோஷப்படுத்துகிறார். நாம பண்றோமா அந்த விஷயத்தை? மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறோமா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எந்த குடும்பத்துல சொல்ல முடியும்? இல்ல எந்த விசுவாசியை பார்த்து நம்ம சொல்ல முடியும் இவங்க மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறாங்க அப்படின்னு? யாரையாவது பார்த்து சொல்ல முடியுமா? சொல்ல முடியல. ஆனா நாம் ஆராதிக்கிற ஆண்டவருடைய குணத்தை பார்க்கும்போது மற்றவங்களை கூட இருக்கிறவர்களை சந்தோஷப்படுத்தி அழகு பார்க்கிறோம் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். ஆனா அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம், அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட நாம், அவருடைய ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்ட நாம், அவருடைய ரத்தம் நமக்குள்ள இன்றைக்கு இருக்கிறது. அப்படி அவர் ரத்தமா இருக்கிற நாம மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறோமா, வேதனைப்படுத்துறோமா, சந்தோஷப்படுத்துறோமா? யோசிச்சு பாருங்க. எத்தனை பேரை நம்ம வேதனைப்படுத்துறோம்? நம்ம கூட இருக்கிற பிள்ளைகள், கூட இருக்கிற மனைவி, கூட இருக்கிற கணவன், கூட இருக்கிற சொந்த பந்தங்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கிற மனுஷர்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கிறோமா? நம்ம எப்பண்டா சண்டை போடுன்னு காத்திருக்கிறோம், எப்பண்டா வம்புழுக்கணும் காத்திருக்கிறோம், எப்பண்டா அவங்களை வேதனைப்படுத்தலாம், கூட இருக்கிறவங்களை எப்ப வேதனைப்படுத்தலாம், அவங்க வேதனைப்படுவதற்கு ஏதுவான என்ன காரியம் இருக்கு என்று சொல்லி நாம் அதற்கு தான் பார்க்கிறோமே தவிர சந்தோஷப்படுத்தி யாரையுமே பார்க்கறது கிடையாது. ஆனா ஆண்டவருடைய குணம் அது கிடையாது. மற்ற கூட இருக்கிறவர்களை சந்தோஷப்படுத்துறது. இப்போ ஆராதனையில நான் சொன்னேன், பேதுரு ஒரு பெரிய ஒரு ஆசை அவனுக்கு. என்ன ஆசைன்னா, ஆண்டவர் தண்ணியில நடக்கிறார், அப்ப நானும் நடக்கணும். அவனுக்கு பெரிய ஆசை. ஆண்டவர் தண்ணியில நடக்கிறாரு, அப்ப நானும் நடக்கணும் அப்படின்னு சொன்னவன ஆண்டவர் பார்த்தாரு, நீ நட. அது சந்தோஷமா துக்கமா? நீ நட. எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கும். அப்போ கூட இருக்கிற, அதாவது இயேசு நடக்கிறார், கடவுள், கடவுளா இருக்கிற இயேசு தண்ணியில நடக்கிறதை பார்க்கிற கூட இருக்கிற அந்த பேதுரு கேட்கிற, ஆண்டவரே நானும் நடக்கிறேன் அப்படின்னு உடனே என்ன சொன்னார்? ஆண்டவரே நடப்பா. அப்ப அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கும். இதுதான் தேவன். நம்ம கூட இருக்கிறவர்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கிறது. நம்ம அப்படி இருக்கிறோமா? கூட வேலை பார்க்கிறவங்களை சந்தோஷப்படுத்துறோமா? கூட இருக்கிற மனைவியை சந்தோஷப்படுத்துறோமா? கூட இருக்கிற கணவனை சந்தோஷப்படுத்துறோமா? கூட இருக்கிற பிள்ளைங்களை சந்தோஷப்படுத்துறோமா? அக்கம் பக்கத்துல இருக்கிற மனுஷர்களை சந்தோஷப்படுத்துறோமா? இல்ல நம்ம சொந்த பந்தங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கிறோமா? கிடையாது. வேதனைப்படுத்தி தான் பார்க்கிறோம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு வேதனை கொடுக்கணுமோ அவ்வளவு வேதனை கொடுத்து தான் பார்க்கிறோமே தவிர சந்தோஷத்தை கொடுப்பது இல்லை. ஆனா நாம் ஆராதிக்கிற ஆண்டவரோ அவர் சந்தோஷப்படுத்தி பார்க்கிறார். அதனால தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம், நம்மை அவர் கனப்படுத்துகிறார். அது மாத்திரம் இல்ல, அவர் நம்மளை சந்தோஷப்படுத்துகிறார். அவர் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்து அழகு பார்க்கிறது போல நாம் என்ன செய்யணும்? மற்றவர்களை, அடிக்கடி சொல்றது ஒண்ணு என்னன்னா, நம்ம எதை விதைக்கிறோமோ இதை நான் அடிக்கடி சொல்றது. அது உங்களுக்கு புரியுதா புரியலையா அது எனக்கு தெரியாது. நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க மற்றவர்களை சந்தோஷப்படுத்தினால் உங்களை அவங்க சந்தோஷப்படுத்துவாங்க. ஏன்னா நீங்க சந்தோஷம் ஒன்று கொடுக்கத அந்த விதையை நீங்க விதைக்கிறீங்க. விதைக்கிறது மற்றவர்களை சந்தோஷப்படுத்துறது சொல்லி ஒரு விதையை விதைக்கிறீங்க. அப்போ விதைச்ச அந்த விதை எதா இருக்கும்? சந்தோஷத்துல இருக்கும். சந்தோஷத்தை விதைத்தா சந்தோஷத்தை அறுப்பீர்கள். ஒருத்தருக்கு வேதனைய வச்சீங்கன்னா, வேதனையை விதைச்சீங்கன்னா வேதனையை தான் அறுப்பீங்க. இதுதான் உண்மை. ஒருவேளை அவர்கள் நமக்கு துரோகியா, நமக்கு ஒருவேளை நமக்கு அவங்க வேண்டாதவர்களா கூட இருக்கலாம், வேண்டாதவர்களா கூட இருக்கலாம். நல்லா கவனிக்கணும், புரியுதுக்கான்னு சொல்றேன். இந்த பேதுரு தண்ணியில நடக்கும்னு சொன்னான்.
நடனாரு, அவனுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாரு. ஆனா இந்த பேதுருவை பத்தி முழுசா ஆண்டவருக்கு தெரியும். அவன் நாளைக்கு என்ன பண்ண போறான் ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? இவன் நாளைக்கு நம்மளை காட்டி கொடுப்பான்னு சொல்லி, அதாவது பேதுரு ஆண்டவரை சபித்தான். இவர் எனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சபிக்க தொடங்கினார் வேதம் சொல்லுது. சபிக்கிறதுனா என்ன அர்த்தம்? மற்றவங்க நாசமா போகணும், அவங்க நல்லாவே இருக்கக்கூடாது, அவங்க கெட்டு போகணும், நாசமா போய் தான் சபிக்கிறதுக்கு அர்த்தம். இந்த மாதிரி ஆண்டவரை சபிச்சவன் தான் யாரு? பேதுரு. இப்படி சபிக்க போறது யாருக்கு தெரியும்? இயேசுவுக்கு தெரியுமா தெரியாதா? ஆனா அப்படி தெரிந்திருந்தும் இந்த பேதுரு என்ன சந்தோஷப்படுத்தினாரா இல்லையா? ஆனா நாம என்ன செய்யறோம்? யோசிச்சு பாருங்க. நாம என்ன பண்றோம்? நம்ம வேதனைப்படுத்து. நமக்கு விரோதமா ஒருத்தர் எழுப்பிட்டானா அவனை வேதனைப்படுத்துறதுக்கு என்னென்ன வழி உண்டோ அந்த வழியத்தான் நம்ம என்ன செய்யறோம்? செய்யறோமா இல்லையா? செய்யறோம். அப்போ வேதனை உண்டாவதுக்கு என்னென்ன வழி உண்டோ அந்த வழியை நம்ம உண்டாக்குற நாம், அப்படிப்பட்ட ஒரு விதையை விதைக்கிற நாம், அந்த விதையை விதைச்சா நமக்கு தானே இருக்கணும். நம்ம தான் இருக்கணும். வேற யாரும் இருப்பாங்களா? வேற யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம விதைச்சா நம்ம தான் இருக்கணும். அதான் நம்ம விதைக்கிறதா இருக்க முடியும். அப்படி விதைக்காதீங்க. மற்றவங்களை கஷ்டப்படுத்துன்னு நினைக்காதீங்க. மற்றவங்களுக்கு வேதனை கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. மற்றவங்களை வேதனைப்படுத்தணும், மற்றவங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நினைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களை சந்தோஷப்படுத்துங்க. நம்ம கூட இருக்கிற மனுஷர்களை சந்தோஷப்படுத்துங்க. நம்ம கூட இருக்கிற குடும்பத்தை சந்தோஷப்படுத்துங்க. நம்ம கூட இருக்கிற அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களை சந்தோஷப்படுத்துங்க. இதைத்தான் தேவன் விரும்புகிறார். இது தேவனுடைய குணம். அல்லேலூயா. இந்த குணம் நமக்கு வேணும். மற்றவங்களை என்ன செய்யணும்? சந்தோஷப்படுத்தணும். அதாவது யோசேப்பை கொண்டு குழியில போட்டாங்க. யாரே கூட பிறந்த சகோதரர்கள் எங்க கொண்டு போட்டாங்க? குழியில கொண்டு போட்டாங்க. விதைச்சது யாரு? கூட பிறந்த சகோதரர்கள். ஆனா அடுத்தது யாரு? யோசேப்பு அருகிலேயே. யோசேப்பு இருந்தானா? யோசேப்பு எகிப்து தேசத்துக்கு ராஜாவா மாறிட்டான். ஆனா கூட குழியில தூக்கிப்பட்டவர் அத்தனை பேரும் யோசேப்பு இடத்துல போய் என்ன செஞ்சாங்க? கையேந்தி நின்றார்கள். நின்றாரா இல்லையா? கையேந்தி நின்று, ஐயா எனக்கு சாப்பாடு கொடு, சாப்பாட்டுக்கு தேவையான கோதுமை எனக்கு. அப்ப அவன் அன்னைக்கு விதைச்சது இன்னைக்கு அறுத்தான். அல்லேலூயா. அதனால தேவ ஜனமா இருக்கிற நாம், நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், நாம் அவரோடு கூட இருக்கிறபடினால் அவர் நம்மை சந்தோஷப்படுத்தி அழகு பார்க்கிறவர். அல்லேலூயா. அப்படிப்பட்டவரை நாம் ஆராதிக்கிறோம். நம் தேவன் எப்படிப்பட்டவர்? முதலாவது நம்மை கனப்படுத்துகிறவர். நம்மை கனப்படுத்துகிற தேவன். அப்படி கனப்படுத்துகிற தேவனா இருந்தும் நம்ம அந்த கணத்தை நம்ம இன்னும் பெறலன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே என்னை கனப்படுத்துங்க. அது வேதவசனத்தில், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். அல்லேலூயா. ஒருவன் எனக்கு, இயேசு கிறிஸ்து சொல்ற ஒரு வசனம் நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் ஒரு வேலை செஞ்சா, இயேசு கிறிஸ்துவனுடைய வேலைய நாம செஞ்சா நம்ம யாரு கனம் பண்ணுவா? பிதாவாகிய தேவன் நம்மை கனம் பண்ணுவார். ஒருவேளை ஆண்டவர் நம்மை கனப்படுத்துகிற தேவன் தான். ஒருவேளை நாம் கனவீனப்பட்டவர்களாய், நமக்கு மரியாதை இல்லை, மதிப்பு இல்லை, நம்ம கனப்படலைன்னு சொல்லி இருந்துச்சுன்னா இன்றைக்கு ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே நான் உன்னுடைய வேலையை செய்வேன். என்ன யாருடைய வேலை செய்வேன்? ஆண்டவருடைய வேலையை செய்வேன். அல்லேலூயா. யாருடைய வேலை செய்யணும்? ஆண்டவருடைய வேலை. என்ன வேலை? ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வார். வேற ஒண்ணும் வேலை கிடையாது. இந்த வேலையை நம்ம செஞ்சோம்னா நம்மள ஆட்டோமேட்டிக்கா நமக்கு மதிப்பு என்ன? மதிப்பு தானா வந்துடும், மரியாதை தானா வந்துடும், கணம் தானா வரையும். ஆனா இதை நம்ம செய்யறது கிடையாது. இல்லையா? வேலைதான், இதான் வேலை. ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வது ஒரு பெரிய வேலை. இது தேவனுடைய சட்டம். இல்லையா? அதனால தேவனுக்கு பிரியமாய் வாழும்படி இதை நீங்க செய்தாலே போதும். உங்களை தேடி மதிப்பு மரியாதை எல்லாம் வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் நம்மை கனப்படுத்துகிறார். ரெண்டாவது நம்மளை சந்தோஷப்படுத்தி அழகு பார்க்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவது என்ன செய்கிறார்? சந்தோஷப்படுத்தி அழகு பார்க்கிறார். அல்லேலூயா. நம்மளை வேதனைப்படுத்தி ஒரு நாளும் அழகு பார்க்க, நம்மளை கண்ணீர் விட விட்டு அழகு பார்க்க மாட்டார். நம்ம கண்ணீர் விடுறோம், வேதனைப்படுறோம்னா நம்ம என்னைக்கோ ஒரு நாள் வேதனை எங்கேயோ வச்சிருக்கோம், வேதனையை விதைச்சிருக்கோம்.
சந்தோஷத்தை யாருக்கும் விதைக்கல. இல்லையா? அதனால நீ சந்தோஷத்தை விதைங்க. எதை விதைக்கணும்? சந்தோஷத்தை விதைங்க. சந்தோஷத்தை விதைச்சா சந்தோஷத்தை அறுக்கலாம். சந்தோஷத்தை நம்ம என்ன செய்யணும்? விதைக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால் நம்மை கனப்படுத்துகிற ஒரு தேவன். இரண்டாவதாக அவர் நம்மை என்ன செய்கிறார்? சந்தோஷப்படுத்தி அழகுபடுத்துகிறவர். அல்லேலூயா. கடைசியா சொல்லி முடிச்சிருந்தேன். அவர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதில்லை என்று சொல்லி அவனுக்கு ஏற்ற துணையை உண்டு பண்ணினார். அல்லேலூயா என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீங்களும் நானும் தனிமையா இருப்பது நல்லதில்லை என்று சொல்லி நமக்கு ஒரு துணையை கொடுத்தார். துணை என்பது என்னது? நமக்கு ஒரு உதவி செய்யும்படி. உதவிதான் துணை. இல்லையா? நமக்கு உதவும் செய்யும் உதவக்கூடியவர்களை நமக்கு கர்த்தர் நமக்கு தருவார். என்ன தருவார்? நமக்கு உதவி செய்கிறவர்களை, நமக்கு உதவி செய்யும்படி மனுஷர்களை நமக்காக அனுப்புவார். புரியுதா? புரியல நமக்கு சொல்றது? இப்போ நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா உங்க கஷ்டத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கும்படி ஒரு மனுஷரை உங்களுக்கு அனுப்புவார். புரியுதா? நீங்க பண விஷயத்திலயோ இல்ல சரீர பிரகாரமா ஏதோ எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, உங்க பிரச்சனையை சரி பண்ணுவதற்கு தேவையான மனுஷர்களை உங்களுக்கு அனுப்புவார். உங்க பிரச்சனைய சரி பண்ணும்படி. நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர். இன்னைக்கு நீங்க தைரியமா சொல்லலாம், ஆண்டவர் என்னுடைய பிரச்சனைய சரி பண்றதுக்கு ஒரு மனுஷர் எனக்காக அனுப்பி இருக்கிறார். இதுதான் ஆண்டவர் செய்கிறார். எவ்வளவு பெரிய பணம் பாருங்க. இன்னைக்கு நம்முடைய பிரச்சனையை சரி பண்ணும்படி, நமக்கு உதவி செய்யும்படி மனுஷர்கள் நம்மை தேடி வருவார்கள். நாம தேடி போக வேண்டாம். நமக்கு யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா என்று சொல்லி நாம் யாரையும் தேடி போக வேண்டாம். நமக்கு உதவி செய்வதற்கு நம்மை தேடி மனிதர்கள் வருவார்கள். இதைத்தான் தேவன் செய்கிறார். எந்த ரூபத்தில உபசிவார். அது ஒருவேளை நமக்கு தெரிஞ்ச மனுஷரா இருக்கலாம், தெரியாத மனுஷர்களா இருக்கலாம், முன்ன பின்ன தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ யாரா இருந்தாலும் சரி, யாரையாவது கொண்டு வந்து நமக்கு உதவி செய்வார். நாம் ஆராதிக்கிற ஆண்டவருடைய மூணாவது குணம். வேலை பார்க்கிற இடத்துலயும் நமக்கு உதவி செய்யும்படி கர்த்தர் செய்வார். ஆனா நமக்கு உதவி செய்யணும் நம்ம தேடி வருவார்கள். அல்லேலூயா. அதாவது இஸ்ரவேல் முடிச்சிருந்தேன். இஸ்ரவேல் ஜனங்க 400 வருஷம் கஷ்டப்பட்டாரு. எத்தனை வருஷம்? இந்த 400 வருஷம் கஷ்டப்பட்ட இந்த ஜனங்களை விடுவிக்கும்படி மோசே என்ன செய்தார்? கர்த்தர் அனுப்பினார். அனுப்பினாரா இல்லையா? இதை நம்புறீங்களா நம்பலையா? நம்புறீங்களா? இதை நம்புற நீங்க உங்களுக்கு உதவி செய்யும்படி உங்களுக்கு நிறைய மோசே வரப்போகிறார். உங்களுக்கு உதவி செய்யும்படி, உங்களுக்கு உதவி செய்யும்படி மோசே வரப்போகிறார். அது யாராலும் இருக்கலாம், எந்த பேரும் வரலாம். ஆண்டவர் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதவி செய்யும்படி ஒரு மோசை அனுப்பினாரோ அதே போல உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்யும்படி ஒரு மோசை அனுப்ப போகிறார். அல்லேலூயா. நிச்சயமாகவே அனுப்ப போகிறார். இது தேவன் செய்கிற காரியம். இதுதான் நம்முடைய தேவன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? நம்மை கனப்படுத்துகிறவர். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? நம்மை சந்தோஷப்படுத்தி அழகு பார்க்கிறவர். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? நமக்கு உதவி செய்யும்படி மனுஷர்களை அனுப்புகிறவர். அல்லேலூயா. அதனால இதுவரைக்கும் உங்களுக்கு உதவி செய்ய யார் வரலையா? கவலைப்படாதீங்க. இந்த நொடி பொழுது கர்த்தர் உங்களுக்காக ஒரு மனுஷரை அனுப்புகிறார். நிச்சயமாகவே அனுப்புவார். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அல்லேலூயா. இந்த நம்புங்க, இந்த விசுவாசிங்க, இது உங்களுக்கு நடக்கும். இதை நீங்க சாட்சியாக சொல்லுவீங்க. அல்லேலூயா. அதனால எல்லாரும் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுமா? எல்லாரும் ஒப்புக்கொண்டு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும்படி மனுஷர்களை அனுப்ப போகிறார். எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும் சரி, நமக்கு உதவி செய்யும்படி இன்றைக்கு ஆண்டவர் நமக்காக மனிதர்களை அனுப்ப போகிறார். எல்லாரும் ஒப்பு கொடுங்க. நீங்க மேல பார்க்கிற ஸ்தலத்துல நீங்க கஷ்டப்படுறீங்க, உங்களுக்காக உதவி செய்யும்படி கர்த்தர் உங்களுக்காக ஒரு மனுஷனை அனுப்ப போகிறார். இதான் நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசு கிறிஸ்துவே உமக்கு நன்றி ஆண்டவரே.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லாரும் ஒப்பு கொடுங்க, எல்லாரும் ஒப்பு கொடுங்க. நிச்சயமாகவே அவர் நம்மை கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை சந்தோஷப்படுத்தி அழகுபடுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நமக்கு உதவி செய்யும்படி மனுஷர்களை அனுப்புகிற ஒரு தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே உமக்கு நன்றி. இதை குறித்து கவலைப்படாதீங்க. அவர் நமக்கு உதவி செய்யும்படி மனுஷர்களை அனுப்புகிறார். அவர் நமக்கு தெரிந்தவர்களா இருக்கலாம், தெரியாதவர்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, அவர் உதவி செய்யும்படி நமக்காக அனுப்புகிறார். இதை நம்புங்க, விசுவாசிங்க. நிச்சயமா உங்க குடும்பத்துல நடக்கும், உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில நடக்கும். உதவி செய்யும்படி மனுஷர்களை அனுப்புகிறார். அவர் நம்மளை சந்தோஷப்படுத்துகிற தேவன், அவர் நம்மை கனப்படுத்துகிற தேவன். ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, நீர் என்னை கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, நீர் என்னை சந்தோஷப்படுத்தி அழகுபடுத்துகிற தேவனாய் இருக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். அதே போல எனக்கு உதவி செய்யும்படி மனுஷர்களை அனுப்புகிற தேவனாய் நீர் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. இதை விசுவாசிங்க, நம்புங்க, அறிக்கையிடுங்க, பேசுங்க, ஆண்டவரோடு பேசுங்க கொஞ்ச நேரம். ஆண்டவரே, நீர் என்னை கனப்படுத்துகிற தேவனா இருக்கிறபடினால் நமக்கு நன்றி. நீர் என்னை சந்தோஷப்படுத்துகிற தேவனா இருக்கிறபடினால் நமக்கு நன்றி. நீர் எனக்கு உதவி செய்யும்படி மனுஷரை அனுப்புகிற தேவனா இருக்கிறபடினால் நமக்கு நன்றி. ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. எவ்வளவு கஷ்டம் பாருங்க, எவ்வளவு வேதனை பண்றோம். நமக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே, நம்ம குடும்பம் இப்படி இருக்கு, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, என்னோட சொந்த பந்தம் கூட எனக்கு உதவி செய்ய மாட்டேங்க. எனக்கு பணக்கார சொந்தம் இருக்கு, ஆனாலும் எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. நான் என்ன செய்ய போறேன்? எனக்கு மேல இருக்கிற அதிகாரிகள் எனக்கு உதவி செய்யாமல் என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துறேன்னு சொல்லி அந்த வேதனையோடு அந்த கண்ணீரோடு காணப்படுங்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். நிச்சயமாகவே நமக்கு உதவி செய்யும்படி மனுஷர்களை கர்த்தர் அனுப்புகிறார். நம்முடைய வேதனை நீங்கும்படி, நம்முடைய கண்ணீர் நீங்கும்படி, நம்முடைய பிரச்சனைகள் நீங்கும்படி, நமக்கு உதவி செய்யும்படி மனுஷர்களை கர்த்தர் அனுப்புகிறார். ஒப்பு கொடுங்க, நிச்சயமாகவே அனுப்புவார். அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல. நீங்க நம்பினா நடக்கும், நீங்க விசுவாசினா நிச்சயமாகவே நடக்கும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. கொஞ்ச நேரம் பேசுங்க, கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட பேசுங்க, மனவிட்டு பேசுங்க. உதவி செய்யும்படி மனுஷர்களை அனுப்புவா. பேசுங்க, பேசுங்க. உங்க பிரச்சனை எனக்கு தெரியாது, அது உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு உதவி எந்த காரியத்துல உதவி வேணும்னு சொல்லி எனக்கு தெரியாது, அது உங்களுக்கு தான் தெரியும். நிச்சயமாய் நீங்க உதவி கேட்கிற காரியத்துல உதவி செய்யும்படி மனுஷர்களை கர்த்தர் அனுப்ப போகிறார். இதான் ஏற்ற துணையை தருவது அர்த்தம். ஒப்புக்கொடுங்க. நிறைய அர்த்தம் இருக்கு, ஆனா அதுல ஒரு அர்த்தம் இது. ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. ஆண்டவர் உதவி செய்யும்படி மனுஷர்கள் அனுப்ப போகிறார். உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில, உங்க சரீரத்தில் வியாதி இருக்கா, அந்த வியாதியை மாற்றும்படி, அதற்காக உதவி செய்யும்படி கர்த்தர் ஒரு மனுஷரை அனுப்ப போகிறார். நம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு அவன் மனுஷர்கள் உதவி செய்யும்படி மனுஷர்களை அனுப்ப போகிறார். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. நிச்சயமா எல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. எல்லாம் நன்றி சொல்லுங்க, கொஞ்ச நேரம் நன்றி சொல்லுங்க. சீக்கிரம் முடிச்சலாம். எல்லாம் நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் உதவி செய்யும்படி மனுஷரை அனுப்பினபடியினால் அவருக்கு நன்றி. என்னை சந்தோஷப்படுத்தும்படி, ஆமென், என்னை சந்தோஷப்படுத்தும்படி, என்னை கனப்படுத்தும்படி ஒரு மனுஷரை கர்த்தர் அனுப்பியிருக்கிறார். அதற்காக நன்றி சொல்லுங்க. வாயை திறந்து பேசுங்க, நன்றி சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவனா இருக்கிறார். நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென், 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 ஆமென் ஆண்டவரே. தகுதியில்லா அடிமை என்னை அடக்கிறேன், தாங்கி தாங்கி வழி நடத்தி வருகின்றேன். தகுதியில்லா அடிமை என்னை அடக்கிறேன்,
உமக்கு நன்றி. என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரே உமக்கு நன்றி. என் பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. எல்லாரும் கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. உதவி செய்யும்படி மனுஷர்களை அனுப்பினவரே உமக்கு நன்றி. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உதவி செய்யும்படி மனுஷர்களை அனுப்பினவரே உமக்கு நன்றி. தொடர்ந்து நடத்தும் இயேசு கிறிஸ்து மேலுள்ள விசுவாசத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த